ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் வீட்டு குட்டி பையனும் கையிலும் விநாயகர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ருத்திக் சாய் தாங்க எல்லாம் செஞ்சது. அப்புறம் வந்து ஒரு என்ன அது பேர் என்னடி டிராக்டர் எப்படி சோடிச்சிருக்காப்புல, எப்படி அதுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்காப்புல அப்படின்னு வந்து பாருங்கள் வாங்க. உங்கள்கிட்ட காமிக்கணுமா? அதுக்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காப்புல. இங்கே பாருங்கள், மாலையெல்லாம் பிடிச்சிருக்கா, அது எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்குன்னு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிள்ளைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க கமெண்ட்ல. அடி என்ன சொல்லு இப்போ சொல்லு. உனக்கு பிடிச்சது அந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த லாரி டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிடுவீங்களாம். சொல்லு, நீ சொன்னாதான் பண்ணுவாங்க. சொல்லுடி, என்ன ஹார்ட்டு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச ப்ளூ, அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டுருங்க. சரி போட்டுருவாங்க. அப்புறம் பிள்ளையார காமிக்கையில் இது வந்து யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி பையன் தாங்க. எங்கள் ருத்திக்கு சாக்கி தாங்க பண்ணாப்லங்க. இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. இது என்னத்தில் பண்ண சொல்லிவிடு. ஏன்னா காலையிலேருந்து வாசலில் கொட்டியிருக்கா. எம்சாண்டில் பண்ணி பார்த்தாப்புல. எம்சாண்டில் வருமா? வராது. தண்ணி கொண்டி ஊற்றுனது தான் மிச்சம். பிள்ளைக்கு வரவே மாட்டேன்ட்டு சரிங்கிற பக்கத்தில் களிமண்ணும் இல்லை. அவனுக்கு எதில் ஈஸியாக செய்யணும்னா இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தோம்னா ஈஸியாக செஞ்சிடுவாப்புல. கையில் தாங்க செஞ்சாப்புல. ஆனால் எங்கள் ருத்திக்கு சாய் வந்து நான் செஞ்சேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாப்புல. சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளையார் பிடிச்சிருந்தா, எங்கள் ருத்திக்கு சாய் விளையாட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கள் ருத்திக்கு சாய்க்கு பிள்ளையார் செஞ்சு அவனுக்கு விளையாட்டுக்கு செஞ்சு கொடுத்தாலும் நம்மளை செய்ய விடுவான். அதனால் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவன் விளையாண்டுட்டு இருக்கான் தனியாச்சு. இப்போ நம்ம இந்த களிமண் தான் வச்சுருக்கோம். அந்த களிமண்ணில் நம்ம பிள்ளையார் செஞ்சு வச்சு சமைச்சோமா. இப்போ மண்ணாக இருக்குது. இப்போ வாங்க பிள்ளையார் செஞ்சுட்டு பார்ப்போம். இப்போ விநாயகர் செஞ்சுட்டோம் பாருங்க. களிமண்ணாக பார்த்தீங்களா? இப்போ சூப்பராக எங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி மண் எடுத்தாந்து நாங்களே வீட்டில் எங்கள் கைப்பட செஞ்சுட்டோங்க. சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு எருக்க மாலை கட்டிட்டியா? கையில் இந்த கட்டிகிட்டு இருக்கேன். மாலையை பாருங்க. இப்போ மாலை இலையெல்லாம் போட்டு பிள்ளையாருக்கு பூவெல்லாம் வச்சு அப்புறம் பார்ப்போம். பிள்ளையார் வேலை முடிஞ்சிச்சுங்க. பிள்ளையார் செஞ்சு அழகாக அதுக்கு பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் பூ எருக்க மாலை எல்லாம் கட்டி போட்டு அதை சூப்பராக சோடித்து ஒரு பக்கமாக வச்சாச்சு. அப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சிடலாமா? அவங்களுக்கு வச்சு படைக்கிறது என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா? இப்போ கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அப்புறம் என்னென்ன செய்யணும்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இலை கொழுக்கட்டை செஞ்சு வேக வச்சு எடுத்துட்டு ஒன்று ஒன்றா செய்வோம். இலையெல்லாம் இல்லை, சும்மா கையிலேயே நாங்கள் சூப்பராக செய்யறீங்க. அதனால் செஞ்சுட்டாங்க. இது வந்து மோதகம், இது மாதிரி தான் நிறையா செய்வாங்க. அப்புறம் புடி கொழுக்கட்டையும் செய்வாங்க. நான் இதில் ஒரு 5 செஞ்சுருக்கேன், பாக்கி இது செஞ்சுருக்கேன். இன்னொரு கொழுக்கட்டை செய்வேன். வாங்க போவோம். அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சூடு வந்தோடனே அள்ளி வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். வேகட்டுங்க, வேக விட்டு பார்ப்போம். அந்த கொழுக்கட்டை செஞ்சோம்லாங்க, இலை கொழுக்கட்டை செஞ்சோம்லாங்க. இலை கொழுக்கட்டை அடுப்பில் வெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் என்ன கொழுக்கட்டை செய்ய போகிறேன்னா 2 கேரட்டு தான் எடுத்துக்கிட்டேன். 2 கேரட்டை வச்சு பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். இப்போ வாங்க இதை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா அலசிட்டு, சீவி வேணாலும் எடுத்துக்கலாம், கட் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். சூப்பராக இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கையிலே தெரியுது அவங்களுக்கு. இடியப்ப மாவுன்னு ரெடி பண்ணுறோம்ல, இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே ஒன்று தான். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து மூடி அந்தாண்ட வச்சுட்டு கேரட்டு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். கேரட்டு பால் கொழுக்கட்டை. இந்த பக்கம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையாருக்கு பிடிச்ச சுண்டல். நான் வந்து இது என்ன பால் காயில்? ஃபுல் ஃபேட் மில்க். இந்த பால் தான் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். அந்த பால் கொழுக்கட்டைக்கு இந்த பால் வச்சு செய்யல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பால் வச்சு செஞ்சு பாருங்கள். இதை உடச்சி இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். கொஞ்சமாக இங்கே பாருங்கள் நெய் இப்படி மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நெய் பாருங்கள். இந்த நெய் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, வாங்கி பார்சல் போட முடியுமான்னு. அம்மா தான் சொன்னியே.
இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கேரட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக, எவ்வளோ பேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க. இந்த கேரட்டுக்குமே என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக உங்களுக்கு அரைக்க வராது. அதனால் தண்ணி ஊற்றாமல் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பால் ஊற்றி தாங்க அரைக்கணும். இப்போ நல்லா வதக்கிக்குவோம் நம்ம. இப்போ நல்லா பச்சை வடை போடுறதுக்கு நம்ம இந்த கேரட்டை வதக்கிட்டோம். அந்த நெய்யெல்லாம் நிறையா ஊற்ற வேணாங்க. இப்போ என்ன செய்யணும்னா மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாவு வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான பாலை இதில் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணியே கொஞ்சமாக வேணால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், ஏன்னா கெட்டி பாலாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக அந்த மாவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம். நல்லா அந்த பால்லையே பால் பத்தலாம், இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துங்க, தண்ணியை சேர்க்காம. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இது நம்ம எப்படி இந்த வெந்நீர் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி மாவு பிணையும்லங்க, அந்த மாதிரி பிணையாமல் நம்ம இந்த பால்லே இதை வேக வச்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. மாவு எப்படி திரட்டிக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ இது கரெக்டாக நம்ம எடுத்து உருட்டலாம். இப்போ எடுத்து இதை ஃபேனை போட்டு ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டமாக இந்த மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி பாலாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இட்லி பானை வச்சு அடுப்பு வச்சு வச்சு அதே துணியை எடுத்து போட்டிருக்கேன். நான் போட்டு ஒரு ஆவி, ரொம்பலாம் வேக வைக்க வேண்டியதில்லை, ஒரு ஆவி காமிச்சு எடுத்துக்குவோம். வேக விட்டு பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கினா அந்த இதுக்கு மாவுக்கு சேர்த்த பால் போக மிச்ச பால் நான் எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கிறேன். இந்த பால் ஒண்டி பத்தாது, இன்னும் கொஞ்சம் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இது வந்து வெள்ளைப்பாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெள்ளைப்பாவை இந்த பால் நல்லா காஞ்சது போல் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா கிண்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கும், திக்கான பாலா, அதனால இதுவுமே அடி தான் பிடிக்கும். செத்த நேரம் நல்லா சூடு வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிக்குதா? இப்படி கொதித்து வரையில் நம்ம வெள்ளைப்பாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அந்த வெள்ளைப்பாவை போட்டுக்குவோம். நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை இல்லைன்னா ஜீனி கூட போட்டுக்கலாம். ஜீனியும் போட்டு செஞ்சுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி இந்த பாலில் போட்டுக்குவோம். எல்லா பாவையும் ஊற்றக்கூடாது, நான் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருந்துக்கா? நம்ம உருட்டி வச்ச உருண்டை நான் அடுப்பு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இது வெந்திருக்கும். எவ்வளோ சூப்பராக ஆவி அடிக்குது, எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ மெதுன்னு இருக்கு பாருங்க, சுடுது. இப்போ இதெல்லாம் ஆற விட்டு இதில் தூக்கி போட்டுடலாம். இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. பால் தானே திறஞ்சி போயிடுமான்னு நினைக்காதீங்க, திறந்தெல்லாம் போகாது. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இது எதனால் லைட்டாக அவிச்சிட்டு போகிறோம்னா கரையாதுங்க, நல்லா பளிங்க அப்படியே கிடக்கும். நல்லா சாஃப்டாக மெதுன்னு அருமையாக இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சா? ஏலக்காய் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூனு. நீங்கள் எவ்வளோ கொழுக்கட்டை செய்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன், நான் கொஞ்சம் தானே செய்கிறேன், அதனால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கிட்ட எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அதை ஊற்றோம்னா நல்லா திக்கு கொடுக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து இறக்கிடலாங்க. இந்த மாதிரி உருண்டையாக கிடக்கும். அதுக்காக தான் லைட்டாக வேக வச்சுட்டு போட்டோம்னா இதுலேயும் நல்லா கொதிக்கிற பாலில் போட்டு நம்ம ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு பிறகு 2 கொதி தலைப்பலன்னு கொதிக்காமல் லைட்டாக கொதிச்சா போதும். இறக்கி வச்சு மூடி வச்சுட்டோம்னா அப்படி சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூனு தான் இருக்கும் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். தேங்காய் பூ வேணும்னா எடுத்துங்க, வேணான்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது வந்து பால் தான், சூப்பராகவே இருக்கும். எனக்கு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்தா தேவையான போல இருந்துச்சு, தேங்காய் பூ சேர்த்துட்டேன். தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடையில பால் கொழுக்கட்டை செஞ்சையில் அது ஒரு ருசி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சிடலாம். எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். மணி 5:30 ஆகிட்டு. இப்போ வாங்க போய் சாம்பிராணி போட்டுடலாம். கேரட் கொழுக்கட்டை,
கேரட் பால் கொழுக்கட்டை. கடலை பருப்பு எப்படி இருக்குங்க, கேரட்டு கலருக்கு வந்துட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று கூட உடையாமல் அருமையாக இருக்கும். வெறும் பால்லையே செஞ்சுருக்கோமா, சூப்பராக. வீட்டில் நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக விநாயகருக்கு மாலையெல்லாம் போட்டு எப்படி செவுந்தி பூலை வச்சு சூப்பராக சோடிச்சாச்சு. அருகம்பில்லு மாலை கீழே போட்டு மேலே எருக்க மாலை போட்டிருக்கு. அதுக்கு இது பூச்செண்டு பாருங்கள், சூப்பரான ஒரு செண்டு. அவ்வளோதாங்க. எல்லா இதுக்கும் என்ன மேலே என்ன முண்டாசு மாதிரி கட்டிருக்கு கையில். முண்டாசு தான் சூப்பராக இருக்குது முண்டாசு. இது நான் எப்படி இருக்குது, எங்கள் பிள்ளையார் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். விளக்கேற்றி வச்சுட்டேன், பழம் வெத்தலை பாக்கு வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை எடுத்து வச்சிடலாம். நீங்களாம் என்ன கொழுக்கட்டை செஞ்சீங்க? என்ன நிறையா பேர் பால் கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறாங்க. பால் கொழுக்கட்டையெல்லாம் நான் ரொம்ப செஞ்சது இல்லைங்க, இந்த வருஷம் தான் நான் செஞ்சேன் பால் கொழுக்கட்டையெல்லாம். அப்புறம் 5 மோதகம். இது கடையிலேயே அச்சு இருக்குங்க, அச்சு வாங்கி வச்சே அழகா இன்னும் செய்யலாம். அப்புறம் பால் கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல். எல்லாமே வச்சாச்சுங்க. இப்போ சாம்பிராணி போட்டுடலாமா? வாங்க. பிள்ளையாரப்பா எல்லாரையும் நல்லா வைப்பா. அவ்வளோதாங்க. சூப்பராக சாம்பிராணி போட்டாச்சு, சூடாக அமைச்சாச்சு. நீர் லைட்டு இலையை கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. பிள்ளையாரி வச்சுருக்காங்கன்னு சொன்னால அங்கே இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்க. அங்கே இன்றைக்கி மண்டாபடி அப்படி தானே? சந்தன காப்பு மண்டபடி. இன்றைக்கி அங்கே சந்தன காப்பு பிள்ளையாருக்கு. அதனால் இன்றைக்கி எல்லாம் அங்கே இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுன்னா இப்போ எல்லாம் அங்கே போயிடுவோம். நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களாம் எப்போ காலையில் கும்பிட்டீங்களா சாயந்தரம் கும்பிட்டீங்களான்னு அதையும் சொல்லி. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துக்கோமா? கொழுக்கட்டையெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லைங்க. இது வந்து என்ன மாவு கையில் சும்மா இடியப்ப மாவு. அது தட்டைக்கு போடுவோம். இடியப்ப மாவு கூட இல்லைங்க. இது வந்து நம்ம தட்டைக்கெல்லாம் ரெடி பண்ணுறோம்லங்க. மாவு பச்சரிசி, வெறும் பச்சரிசி கழுவிட்டு காய வச்சு நைஸாக அரைச்சி கொண்டு வச்சுக்கிறது தான். அதே மாதிரி தான் வெந்நீரை நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி செஞ்சோம்னா இந்த மாதிரி சாப்பிட்டா பூ மாதிரி இருக்குங்க. நம்ம செய்யறதுல தான் இருக்குது. வெந்நீர்லாம் நல்லா சூடு பண்ணி விட்டாங்க. நல்லா தடவை கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா கரண்டி காம்பு வச்சு கிண்டி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா அது நம்ம கை வச்சு கலரணும்னா அப்படி தாங்க இருக்குது. இது வெறும் பச்சரிசி மாவு தான், இடியப்ப மாவு கூட நான் எடுக்கலை. கொஞ்சம் மஞ்சா இருக்கும். இப்போ கேரட்டு பால் கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்த்துக்கோமா? இது சொல்லவே வேண்டியது. இது வெறும் பால் தானே செஞ்சுருக்கோம், அதனால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட்டும் அவ்வளோ இனிப்பு தானே. அவ்வளோ அருமையாக இருக்கு. இது ரொம்பவே வெறும் பாலில் செஞ்சுட்டாங்க, சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் நம்மளுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. மறக்காமல் இந்த மாதிரி ஒரு நிலை கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோயிலில் இன்றைக்கி நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலில் சந்தன காப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேனே. இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். பேர்லாம் சொல்லுங்க என்னன்னு. அவல் பாயாசம்னு நினைக்கிறேன். இது என்னது, அவல் பாயாசமா? இது வந்து அவல் பாயாசம். அப்புறம் வந்து இது கொழுக்கட்டை. கொழுக்கட்டை இது என்ன கொழுக்கட்டை பாரு? மோதகம். அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி. இது அதுக்கு குருமா போல இருக்கு. பட்டாணி குருமா. பட்டாணி குருமா. இது வந்து அப்படியேதான். இது அதானா? ஆமாம், அது பத்தாவது 2 இடத்துல இருக்குது. இவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம ஊர் பிள்ளையாருக்கு சூப்பரான சாப்பாடு பேக் பண்ண போகிறாங்க போல. ஆமாம், அதுக்கு வந்து டப்பாலாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸு. ஆமாம், இதெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டப்பாவில் இருக்குது.
எடுத்து வைக்கல பார்ப்போம். அவ்வளோதாங்க, எல்லாம் இப்போ பேக் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் பண்ணிட்டு எல்லாம் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் பார்க்கலாம். பாய்.